நிருபத்தில் பவுல் இந்த மெய்யான சுவிசேஷம் என்பது என்ன என்பதை குறித்தும், இந்த சுவிசேஷமானது மனித வாழ்க்கையில் எவ்விதமாக தேவன் நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து அருமையாக இந்த முன்னால அதிகாரங்களில் விளக்குகிறதை பார்க்கிறோம். இவ்விதமான இந்த மகத்துவமான சுவிசேஷத்தை, நற்செய்தியை இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுத்த தேவன் தம்முடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு, அவருடைய உன்னதமான அறிவை கொண்டு, பலத்தை கொண்டு எவ்விதமாக நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து அழகாக இந்த முந்தைய அதிகாரங்களில் சொல்லிவிட்டு, இந்த அதிகாரத்தில் அவர் ஏறக்குறைய இவ்விதமான ஒரு உன்னதமான காரியத்தை செயல்படுகிற தேவனுடைய ஞானத்தை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் இந்த ரோமர் 11வது அதிகாரத்தில் விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய இந்த உன்னதமான திட்டம், அவருடைய வழி, அவருடைய தீர்மானம், அவருடைய செயல்பாடு இந்த உலகத்தில் ஒரு காலம் மாறாதவைகள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் இதை மாற்ற முடியாது என்பதாக அவர் அழகாக சொல்லுகிறார். தேவனுடைய இவ்விதமான உன்னதமான கிருபை இந்த உலகத்தில் மனிதனை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை பலியாய் ஒப்புக் கொடுத்து மீட்ட அவருடைய கிருபையின் வழியானது, அவருடைய உன்னதமான மனிதனை மீட்கும்படியான ரட்சிப்பின் திட்டமானது இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தினாலும் தடைபட முடியாது என்பதை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால், இவ்விதமாக மாற்றப்படக்கூடாத நித்தியமான உன்னத காரியத்தை செய்த தேவனுடைய வழியை உலகத்தில் தடை செய்ய முடியாத காரியம் எதாகலும் உண்டாயில்லை. சாத்தான் தடை செய்ய முடியாது, மனிதனுடைய விஞ்ஞானம், மனிதனுடைய காரியம் தடை செய்ய முடியாது என்று கேட்டால், அவருடைய கிருபையின் வரங்கள், அவருடைய அழைப்பு, அவருடைய ஞானம், இவைகள் எல்லாமே உன்னதமானவைகளாக தேவன் அங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய பின்னணியில தான் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒருவேளை மனுஷன் நினைக்கலாம், தேவன் இவ்விதமாக செய்த காரியங்களில் அவர் சரியா செய்திருக்கிறாரா? அவர் செய்து வருகிற காரியங்களில் சரியாக செய்து வருகிறாரா? அவர் நடப்பிக்கிற காரியங்களில் குறைவானது உண்டா என்று மனிதன் கேள்விகள் எழுப்பலாம். அல்லது மனிதன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு அதில் குறைவு இருக்கிறதை போல எண்ணிக்கொள்ளலாம். வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? இவ்விதமான உன்னதமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனுடைய காரியத்தை குறித்து 33வது வசனத்தில் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்வதை காட்டிலும் வேறொரு ஐஸ்வர்யம் இல்லை. ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை காட்டிலும் மேலான வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதன் தேவனுடைய அருமையான கிருபைக்குள்ளாய் பாதுகாக்கப்படுவதை தவிர மேலான பாதுகாப்பு என்பது இல்லை. மனிதன் என்ன நம்ம நினைக்கிறோம்? நம்முடைய சொந்த அறிவை கொண்டு, நம்முடைய சொந்த திட்டங்களை கொண்டு, நம்முடைய சொந்த வழிகளை கொண்டு நாம் அநேக சமயங்களில் செயல்படும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் தேவன் மனிதனுடைய ஞானத்தை குறித்து அவர்
இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனிதனுக்கு அது செம்மையாய் தோன்றலாம், ஆனால் அதனுடைய முடிவானது அது மரண வழிகள். அதாவது மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இன்றைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்களான்னா ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய இருதய வியாதிகளினால பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகர். நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தது. இன்னைக்கு டாக்டர் பார்க்கும்போது இது ஹார்ட் அட்டாக். அல்லது சில மனிதனை குறித்து விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷன் காலையில் எழும் பொழுது நன்றாக எழுந்தார், எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், ஆனா திடீரென்று மரணம். அவர்களே, வாழ்க்கை என்பது மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான். நாளைக்கு என்ன நடக்கிறதுங்கிற நமக்கு தெரியாது. மனிதனுடைய அறிவு எல்லைக்குட்பட்டது, மனிதனுடைய ஞானம் எல்லைக்குட்பட்டது. ஒரு சில காரியங்களை வைத்து நாம் அனுமதிக்கிறோம். ஆனால் கூட வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழி. மனிதனுடைய அறிவு, ஆனா தேவனுடைய அறிவு என்பது அவிதமானதல்ல. தேவனுடைய ஞானம் என்பது அவிதமானதல்ல. தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வரும்படியாக இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில மீட்பின் நற்செய்தியை கொடுத்து வழிநடத்துகிறதாய் மாத்திரமல்ல, அவருடைய ஞானம் பெரிது. அவருடைய ஞானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும்படியாக நாம் ஒவ்வொன்றிலும் காணப்பட வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழி. ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஞானம், அவருடைய வழிக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிறந்ததாக தேவன் செயல்படுத்துகிறார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய படிப்பை முடித்த பின்பாக நான் அந்த தேவனிடத்தில் ஜெபித்த, ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்னுடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் முடித்த பின்பாக ஒருவேளை நான் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்து நிறைய பணத்தை சம்பாதிப்பேன் என்று என்னுடைய பெற்றோர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவருடைய விருப்பத்தை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் கூட முதலாவது என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய விரும்பினது தேவனுடைய சித்தம் என்ன. ஏறக்குறைய அநேக ஆண்டுகளாக, அதற்கு முன்பாகவே ஆண்டவரே ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்த வேளையில கர்த்தர் என்னை ரட்சித்தார். பாவ வழியில் என்னை மீட்டுக் கொண்டார், என்னை விடுதலையாக்கினார். எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்களை கடந்து வர வேண்டியதா இருந்தது. என்னுடைய பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டேன். ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய உண்மை தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே என்னுடைய படிப்பை முடித்த பின்பாக நான் தேவனிடத்தில் ஜெபித்த, ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்வது? அருமையானவர்களே, தேவன் ஜீவன் உள்ளவர். கடந்த 34 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில கண்ட ஒரு உண்மை, இந்த தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆகவே ஏறக்குறைய 81வது ஆண்டுல நான் இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரத்தில் தேவன், ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கையில நான் அரசாங்க பணியில செல்வதா அல்லது நான் என்ன செய்வது என்பதை குறித்து தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் தெளிவாய் வழிநடத்தினார். என்ன வழிநடத்தினார்? ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். 867வது பக்கம், 867வது பக்கம். இன்னும் 6வது வசனத்துல, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள்.
இந்த 25 ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர் உண்மைத்தன்மை நிரூபித்திருக்கிறார். தேவனுடைய மகத்துவமான கிருபையை அனுபவிக்க நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபையை நிச்சயமாக அனுபவிக்க இன்றைக்கு வரைக்கும் தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். ஏன்? அவருடைய ஞானத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறார். நம்ம கட்ட பிரயாசப்படும் பொழுது நம்ம ஒரு 4 அடி கட்டுனா அது 5 அடியாக விழுகிறது. ஒருவேளை நீங்க கேட்க 4 அடி தான், அதாவது முற்றமாக மனிதனுடைய வழி அவ்வளவுதான். மனிதன் திட்டமிடுகிறான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு அவனுடைய வாழ்க்கை அவன் செயல்படாததுனால அநேகருடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய மெய்யான சமாதானத்தை அறிய முடியறதில்லை. ஆனா பவுல் அழகா சொல்றார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அகலமானது, எவ்வளவு உயரமானது. தேவனுடைய ஞானமானது மிக பெரிதாய் காணப்படுகிறது. நான் மாத்திரல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட ஆரம்பித்த அநேக வாலிபர்கள் மருத்துவ படிப்புல, ஆனா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்தோம் என்று சொல்ல முடியல. ஆனா அவருடைய வாழ்க்கையில காட்டிலும் கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்க என்பதை தாழ்மையா சொல்ல முடியும். என்னுடைய ஞானத்துல என்னன்னா, நான் உண்மையாலுமே ஞானம் உள்ள ஒரு மனிதன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள், அறிவீனமான ஒரு மனிதன். ஆனா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுருடைய பிரயாசம் விருதா. சங்கீதங்களின் புஸ்தகத்துல எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது இல்லைங்களா? தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அங்கே தேவன் தாமே கட்டி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனிதனுடைய வீட்டை கட்டவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையை அவன் தாமே கட்டுவது ஒரு காலம் செம்மையாய் காணப்பட முடியாது. ஆகவே தேவனுடைய ஞானம், அறிவு, பவுல் தான் சொல்றார், இவ்வளவு உன்னதமான ஞானத்தை, இவ்வளவு உன்னதமான அவருடைய அறிவை கொண்டுதான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வைத்திருக்க. அருமையானவர்களே, ஒரு மனிதன் ரட்சிப்பை புறக்கணிப்பது மிக பயங்கரமான காரியம். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலாவது இடம் கொடுக்காதது உன்னுடைய வாழ்க்கையில உன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். நான் தான் சொல்லுவேன். என்ன கேட்டா, தேவன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக அனுமதிக்காத பொழுது அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவமான கிருபையின் ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகவே பவுல் சொல்றார், ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இன்னும் அப்படி அதுக்கு மேல ஒரு சொல்றாரு பாருங்களேன், ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்துல அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். இந்த இடத்துல நியாய தீர்ப்புகள் என்று சொல்லும் போது arrangements of plans, அவர் தம்முடைய மக்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை அளவிடப்பட முடியாது. There is no limit for that. மனுஷனுடைய எண்ணங்கள், திட்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா தேவனுடைய அவருடைய ஞானம் இந்த உலகத்துல மாத்திரமல்ல, அவர் கொண்டிருக்கிற உன்னதமான அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கொண்டிருக்கிற திட்டமானது இந்த உலகத்தோடு இல்லாதபடிக்கு நித்தியத்துக்கு ஏற்புடையதாய் காணப்படுகிறது. So his plans has no bound at all. அந்த இடத்துல முடிவு என்பதில்லை. அருமையானவர்களே, தேவனுடைய வழிக்கு ஒப்புக் கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில அவர் அவனுக்கு என்று கொண்டிருக்கிற திட்டங்கள் அளவிடப்படாதவைகள். அவருடைய அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். His ways, நம்ம நினைக்கிறோம், நம்ம திட்டமிடுகிறோம். சில சமயங்களில் சில தங்களுக்கு ஏற்புடையதாக இருந்த மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லைன்னா அந்த வழியை நிராகரிக்கிறார்கள். ஆனா அவருடைய வழி உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஏற்றது இல்லைங்க. அவருடைய வழியை மனிதன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு ஆராய்ந்தறிய முடியாது. என்ன கேட்டா, நாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். அவருடைய இந்த இடத்தில் அவருடைய வழி ஆராயப்படாதவர்கள் என்று சொல்லப்படுகிறதில்ல. நீயும் நானும் முற்றமாக அறிந்து தீர்க்க முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம், என்னன்னா
அதற்கு ஒப்புக் கொடுப்பது. ஆகவேதான் 14, 34, 35 வசனங்களில் அழகா சொல்றார், மனிதன் தேவனுடைய திட்டத்தை, அவருடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு அவர் செயல்பட்டிருக்கிற காரியங்களை ஒரு காலம் தடை செய்ய முடியாது. ஆனா தேவன் தம்முடைய திட்டங்களை கொண்டிருக்கு, தன்னுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துகிற வழி ஒரு காலம் வீணல்ல. அவைகள் மிகச்சிறந்த the best plans. அவைகள் ஒரு காலம் இரண்டாம் தரமானவைகள் அல்ல, அவைகள் ஒரு காலம் அற்பமானவைகள் அல்ல. அவருடைய ஆச்சரியமான காரியங்களே மிக உயர்வானவைகள், மேலானவைகள். 34வது வசனத்துல கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தாம் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? தேவனை தான் கேட்கிறார். அவருக்கு யார் ஆலோசனை சொல்லி அவருடைய காரியங்களில் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று, அநேக சமயங்களில் மனுஷன் நினைக்கிறான், ஏன் எனக்கு இப்படி நேரிட்டது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமாக காணப்பட்டது. நடந்து முடிந்த அநேக காரியங்களில மனிதன் அங்கலாய்க்கிறான், குழம்புகிறான். ஆனா தேவனை அறிந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறான். அவனுடைய வழியில தேவன் ஆச்சரியமானவராய் செயல்படுகிறார். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல நாம் அதைத்தான் பார்த்தோம். அவருடைய வழியானது உன்னதமானது. அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில ஏன்னு கேட்டா அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல நாம் விதமாய் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அன்றியும் அவருடைய 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know, we are certain about this. இதை குறித்து நாம் தீர்மானமாக அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவிதமாக சொல்லக்கூடுமா? இன்றைக்கு உலகத்தில் மனிதன் பயப்படுகிறான். எதை செய்தாலும் அவன் பயப்படுகிறான். தேவனை அறியாத அநேக மக்கள், நீங்க பாருங்க, ஜோஷியதான் அங்க இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஜோஷியக்காரர் இருக்கார். டோக்கன் போட்டுட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னு கேட்டா அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. என்ன நடக்குமோ, நான் இதை செய்யலாமா, அவருடைய வாழ்க்கையில குழம்பி போறாங்க. ஒருவேளை அந்த ஜோஷியமானது அவருடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறுமோ நிறைவேறல, அதை பத்தி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் அவர்கள் பயத்தினால பீடிக்கப்பட்டவர்களாய் விதமான மக்களிடத்தில் செல்லுகிறார்கள். மனிதன் பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறான். எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமை. அன்பாலே தேவனை அறிந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தெளிவாய் அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால், பவுல் தான் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவரை நான் என்று அறிவேன். I know whom I believe. தேவனை அறியாத ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியாது. அல்லது தேவனை அறிவுரையா பின்பற்றுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மை செம்மையமாக செய்வார் என்பதாக அவன் சொல்ல முடியாது. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட தொடர்ந்து இடைப்படுகிறார். ஏன் அப்படி அவனால சொல்ல முடிகிறது? 29வது வசனத்துல தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். God has got a definite goal when a person is saved. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, சொல்ல போனா அவன் ரட்சிக்கப்படும் பொழுது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில தேவன் நித்தியமான ஒரு திட்டத்தை உலகம் உண்டாருக்கும்பாக வைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கென்று ஒரு இலக்கை வைத்து தேவன் அவனை தொடர்ந்து உருவாக்குகிறார். என்ன இலக்கு? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒரு சிலையை செதுக்கிற மனுஷனை போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சாதாரண கல்லை எடுத்துக் கொள்கிறான். சிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிக், பழங்காலத்து சில பொருள்களை ஏல விட
சில சமயங்களில் எத்தனையோ டாலர்ஸ், மில்லியன் டாலர்ஸ் போட்டு கூட வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதனுடைய ஆரம்பங்கள் எல்லாம் எப்படி? ஒரு சிலையை செதுக்கிற மனிதன் ஒரு கல்லை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு ஒலியை கொண்டு செதி அதை தாமே தட்டி அவன் கற்களை எல்லாம் பேர்த்து ஒரு அழகான ஒரு சிலை அல்லது ஒரு மரத்தினால் உருவாக்கும் பொழுது அவன் செதுக்கி அழகாக உருவாக்குகிறான். அதே ஒரு கல்லுதான், அதே ஒரு கட்டைதான். ஆனா அந்த உருவமானது அந்த அருமையான சிற்பியின் கையினால உருவாக்கப்பட்ட பின்பாக அதனுடைய விலை மதிப்பு வித்தியாசமா போய்விடுகிறது. நீங்க ஒரு 2 கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரணமான சிற்பியிட்ட கொடுங்க, அல்லது மிக நேர்த்தியான திறமையான இன்னொரு சிற்பியினிடத்துல கொடுங்க. அதே விதமாக 2 விதமான கற்கள் தான். ஆனா 2 விதமான மக்கள் அதை உருவாக்கும் பொழுது 2 விதமான அந்த உருவங்களுடைய முடிவு, அதனுடைய மகிமை, அதனுடைய மேன்மை வித்தியாசமானது. ஏன்? அதை உருவாக்கும்படியான எந்த மனிதன் கரங்களில் கொடுக்கப்பட்டது அது முக்கியமானது. நேர்த்தியான சிலைகளை செதுக்கிற சிற்பியின் கரத்தில் கொடுக்கப்பட்ட கல் மிக விலையேற பெற்றது. ஒருவேளை அதை வாங்கிக் கொள்ளும்படியாக அநேக மக்கள் போட்டி போடலை. ஏன்னா அதே கல்லு தான். ஆனால் அதை செதுக்கிற மனிதன் அதில் கை தேர்ந்தவன். அருமையானவர்களே, தேவன் ஒரு மனிதனை மிக உன்னதமான நோக்கத்தோடு கூட அவனை ரட்சிக்கிறார். இந்த உலகத்துல உலக பிரகாரமான ஒரு சில காரியங்களுக்காக அல்ல, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட தேவன் ரட்சிக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைக்கிறார். ஒருவேளை என்னை கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு அழைத்த பொழுது எனக்கு முன்னால் இருந்த காரியங்கள் தெரியாது. நான் ஒரு வாலிபனாக ஆனா ஒன்றே ஒன்று செய்த, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த, எனக்கு முன்பாக விதமான பணிகள், ஊழியங்கள், விதமான காரியங்கள் இருக்கும் என்பதை குறித்து நான் அறியேன். ஒருவேளை நீங்க ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சேலத்துல நாங்க வந்து சில இடங்களில் கூட்டங்கள் நடத்தின பொழுது விதமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு விதமான ஒரு பணி நடக்கும் என்று சொல்லி இருப்பீங்களான்னா, நான் உண்மையான விதத்தில் எந்த அளவுக்கு அதை நம்ப முடியும் என்பதை குறித்து என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னு கேட்டா, கர்த்தர் தம்முடைய மகிமையான ஞானத்தை கொண்டு செயல்படுத்துகிறார். அவருடைய வழிக்கு ஒப்பு கொடுத்து போகும் பொழுது அவர் அருமையாய் அவருடைய திட்டத்தின்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றி வருகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஞானம். ஆகவே அதை பாருங்க, 30வது வசனம், ரோமர் 8:30 பாருங்களேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். There is a continual workmanship. தொடர்ந்து தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். ஒருவேளை மனுஷன் இன்னைக்கு அழகா நேசிக்க அழகாக அவளது ரொம்ப நல்லா இருக்கலாம், மாறி போகலாம். ஆனா தேவன் அவ்விதமானவர் அல்ல. தேவன் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில தேவையில்லாத பகுதிகளை நீக்குகிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உருவாக்குகிறார். எவ்வளவு உன்னதமான ஞானம் இல்லைங்களா? அவருடைய வழி எவ்வளவு ஆச்சரியமானது இல்லைங்களா? நான் மாத்திரல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய உண்மை தன்மை நிரூபித்திருக்கிறார். உலகம் எங்கும் அவருடைய கிருபையானது தொடர்ந்து வழி செயல்படுகிறது. நான் அநேக சமயங்களில் இன்டர்நெட்ல அநேக சீர்திருத்த சத்தியங்களை போதிக்கிற திருச்சபைகளுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக போதகர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். அந்தந்த இடங்களில் தேவனுடைய சத்தியமானது மகிமைகரமாக அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி வருகிறது. இது மனிதனால் ஆகும்படியான காரியம் இல்லை. பொதுவாக இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றுவது என்பது சாத்தியமான ஒரு காரியமாய் காணப்படவில்லை. உலகத்தின் ஈர்ப்பு, உலகத்தினுடைய கவர்ச்சிகள், உலகத்தினுடைய பல காரியங்கள் மனிதனை வெகு சீக்கிரமாக இழுக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் இன்றைக்கு மலிவாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவருக்கென்று எழும்பும்படியான மக்களை கர்த்தர் எழுப்புகிறார்னா இது மனிதனுடைய செயல் அல்ல, தேவனுடைய செயல். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறார் என்பதோ அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பணிக்கென்று ஒப்புக் கொடுப்பது என்பதோ மனிதனுடைய கரத்தில் இல்லை என்று கேட்டால், இன்றைக்கு உலகமானது என்ன, நான் எதை சம்பாதிப்பது, எதை பண்ணுவது, அதை பண்ணுவது என்பதை குறித்து உலகத்தில் மனிதன் அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். விதமான காலங்களில் நேரமில்லை,
அவனுடைய வாழ்க்கையில முற்றுமாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவன் முற்றுமாக தன்னை உலகமெங்கும் அவிதமான சாட்சிகளை தேவன் எழுப்பி வருகிறார். ஆகவே தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் அவர் விதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். 16வது அதிகாரம் இன்னுமாக 36வது வசனத்தில் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, மனுஷனுக்காக அல்ல. இந்த உலகத்தில் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார்னா அவருக்காக. It's for him, through him, to him, all things. எல்லா சகலமும் அவரால தான் உண்டாகிறது. நீங்களும் நான் அவரால் தான் உண்டாக்கப்பட்டோம். ஆகவே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னை உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறது தான் அவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம். சகலமும் உலகத்துல வானமாகட்டும், நட்சத்திரம் வானமாகட்டும், நட்சத்திரம் சூரியன், இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் மனிதனுடைய வழிகளை நடப்பிக்கிறார். அவருடைய தீர்மானம் நிறைவேறுகிறது. அவருடைய சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். அதனாலே தேவனுடைய உன்னதமான ஞானத்தை ஆராய்ந்தறிய முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையானது வெகு குறுகிய கால வாழ்க்கையாய் காணப்படுகிறது. போன வாரத்தில் ஒரு டாக்டர் சந்தித்தேன். அந்த டாக்டர் போன வாரம் முந்தின வாரம் நினைக்கிறேன், அவர் சொன்னார் தன்னோடு கூட வேலை செய்யும்படியான இன்னொரு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே சேலத்தில் ஜிஹெச்சில் வேலை செய்தார். அவர் தன்னுடைய சாண்ட்ரோ காரில் தன்னுடைய மனைவி அவங்க டாக்டர் போய் கூப்பிடும்படியாக ஹாஸ்பிட்டல் மத்தியானம் போன பொழுது ஒரு லாரி வந்து மோதி சாண்ட்ரோ கார் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடென்ட்டு பலியாகிறதுக்கு கொஞ்சம் மற்ற சின்ன கார்களை விட பாதுகாப்பு உள்ளது. ஆனால் அதில் மோதி அவருடைய மூலெல்லாம் வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது. அவர் நினைக்கல தன்னுடைய மனைவி வேலை முடிஞ்சிட்டு டியூட்டி முடிஞ்சிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போனார். வாழ்க்கைங்கிறது அருமையான சகோதரே சோரியே உன்னுடைய என்னுடைய கரத்தில் இல்லை, விளங்கிக் கொள்ள. நீ நிறைய திட்டமிடுகிற, செயல்படுகிற, நான் அதை இதையும் சாதிப்பேன்னு சொல்றேன். ஆனா தேவனுக்கு ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்தை போல வேற ஒன்றும் இல்லை. ஆனா தேவனுடைய கரத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததை போல பாதுகாப்பு வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கைங்கிறது வெகு சீக்கிரமாய் முடிந்து போகிற ஒன்று. வேதம் சொல்லுகிறது, அழகா சொல்ல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான் எந்த நாளில, எந்த வேளையில, எந்த நிமிஷத்துல, எந்த செகண்ட்ல, எந்த விதத்துல நான் மறைப்பேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய சர்வ ஞானம் பெருது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகத்தான் இருக்கிறார். நீ அவருக்காக வாழ்கிறையா? இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்? அவன் தனக்குன்னு வாழத்தான் பிரயாசப்படுகிறான். மனுஷன் சுயநலம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆனா அவன் அறுப்பதெல்லாம் வேதனையும் வருத்தம் தான். கடைசிய வேதம் சொல்லுது, சஞ்சலமும் வருத்தம் தான் மீதி இருக்கு. பிரசங்கி புத்தகத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினவர் பெரிய ஞானி சாலமன், உலகத்தின் உன்னதமான ஞானத்தை பெற்ற இந்த ஞானி. அவர் அழகா சொல்லுகிற பிரசங்கின் புஸ்தகத்தை பாருங்க. அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியாக அவர் சொல்ற காரியம் இதுதான். அவர் என்ன சொல்றார்? அந்த இடத்துல சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்படுகிறது 791வது பக்கத்துல, தாவீதின் குமாரனும் 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம், எருசலேமின் ராஜாவமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். ஆங்கிலத்தில் அழகா சொல்ற வாஸ் ஆங்கிலப்பை பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தின் அந்த வாக்கிய அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். நான் விதமாக இருந்தேன். இந்த 2வது வசனத்துல சொல்ற மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். எல்லாமே வருத்தத்தினால, அந்த 8வது வசனத்துல பாருங்க, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் இல்லாதபடிக்கு நீ ஓடும்படியான வாழ்க்கை அறியானவர்களே ஒரு காலம் பாதுகாப்பற்றது. அப்படியே முடிவு வருத்தமும் சஞ்சலமும். ஒருவேளை நீ பிரயாசப்பட்டு எவ்வளோ திட்டமிடு, எவ்வளோ காரியங்கள் சில சொல்றாங்க, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ காரியங்கள் யோசிச்சேன், நான் எவ்வளோ திட்டமிட்டேன். அதனால நம்முடைய திட்டங்கள் ஒரு காலம் நம்முடைய
ஆசீர்வாதமானது. ஆகவே அவர் சொல்றார், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, அவருக்கே மகிமை ஏற்படும். ஆகவே நான் பார்த்த இந்த பகுதிகளில் 6 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், God is infinitely wise, just and good. அவர் எல்லையில்லாத ஞானம் உள்ளவர், எல்லையில்லாத நீதி செய்கிறவர், எல்லையில்லாத நல்லவர். அவர் நீதி செய்வார். நான் ஆண்டவருக்காக செய்து நான் இழந்து போயிட்டேன்னு ஒரு மனுஷனை சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், தேவனுக்காக நான் இழந்துட்டேன், என்னை ஆண்டவர் விதமா வைத்துட்டார்னு சொல்லி ஒரு மனுஷனும் தன் கையை உயர்த்த முடியாது. என்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடியதெல்லாம் ஆண்டவரை மட்டும் செய்ததுக்கு நான் தகுதி இல்லைன்னு தான் சொல்லக்கூடிய ஒழிய அவரை குற்றம் சாட்ட முடியாது. God is infinitely wise, just and good. ஆகவே மனிதன், it becomes man to humble. முதலாவது மனிதன் செய்யக்கூடிய காரியத்தை தாழ்த்துவது, தன்னை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்பது, தன்னை முற்றிலுமாக தாழ்த்து. மூன்றாவது காரியம் என்ன? It is our duty to be submissive to God. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ நினைக்கிற இல்ல, என்னதான் இருக்கட்டும், நான் என்னுடைய சொந்த வழியில போவேன். அருமையான சகோதரேஸ்வரி, நாம் பார்த்த வசனங்களின்படியா submit yourself to God. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சவுலாகிய பவுல் தமஸ்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். பெரிய கல்விமான், ஞானி, தேர்ந்தவன். தேவனை சந்தித்த பொழுது அவன் சொன்னது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம், the best thing that you could do, submit to God. As long as you resist, you destroy your own lives. உங்களுடைய சொந்த வழியை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் என்னைக்கு தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம். நான்காவது என்னங்களா, He is the creator and the proprietor of all things. அவர்தான் சகலத்தை உண்டாக்கினவர், அவர்தான் சகலத்துக்கும் அதிபதி. நீயும் அவருக்கு உரியவர் தான். ஒரு சில சமயங்களில் நான் போகும்போது சில எறும்பை பார்க்கும்போது நான் நினைப்பேன், இந்த எறும்பு it is under my mercy. நான் நினைச்சேன்னா இந்த எறும்பை இந்த நேரத்தில் அப்படியே நசுக்கி போட முடியும். அதே விதமாக தான் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த எறும்பு, சின்ன எறும்பு எனக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செகண்ட் போது அப்படியே நான் நசுக்கி விட முடியாது, வாழ்க்கை முடித்து விட முடியாது. நாங்களே என்னுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைச்சு அதை கடந்து போன அநேக நேரங்கள். எறும்பிலிருந்து நான் சில சமயங்களில் தேவனுடைய காரியங்களை யோசிப்பது உண்மைதான். தேவனுக்கு முன்பாக உன்னை ஒரு சில நேரத்தில் அப்படி நசுக்கி போட முடியும். ஆனா தேவன் நல்லவர், அறிந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய பாதைக்கு நம்ம திரும்புகிறது தான் விரும்புகிறார். ஆம், அவரை ரட்சிப்பை அண்டிக் கொள்ளுகிறதா விரும்புகிறார். ஆகவே எல்லாம் அவருடைய உரிமைகள். ஐந்தாவது என்ன தெரியுங்களா? He has formed a universe that is eminently adopted to declare His glory. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் உண்டாகிறது. சகலமும் அவராலும் அவருக்கு. ஒரு துன்மார்க்கன் ஆண்டவர் அழிச்சதுன்னா, தேவனை தேடாதபடிக்கு தொடர்ந்து போகிற ஒரு மனிதனை கர்த்தர் அழிப்பார். ஆனால் அதுவும் அவருடைய மகிமைக்கு என்று செய்கிற காரியம். அவர் அநீதி செய்வார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய மகிமைக்கு என்று செய்கிறார். அவர் நீதியை விளங்கும்படியாக அவர் செய்கிறார்னா அவர் அநீதி செய்யவில்லை. அருமையானவர்களே, அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விதமாய் செயல்படுவாரானா அதுவும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு கனத்தை மகிமையை கொடுக்க கூடாத ஒரு ஆத்மாவை தேவன் அழிப்பாரானா அவருக்கு அது நீதி உண்டு. ஏன்னு கேட்க உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் இல்லை. அல்லது அவருடைய கையை தடுத்து நிற்க உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யார் அவருடைய கையை தடுக்க முடியும்? அதான் நாம் பார்த்தோம்.
The salvation of sinners is not to promote their own primarily, but in order to reveal His glory. ஒரு பாவியை ரட்சிக்கிறது கூட ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று தான் அதை செய்கிறார். அநேக சமயங்களில் நினைக்கிறது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சில சமயங்களில் நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், ஒரு நல்ல படித்த மனுஷன் போகும்போது இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்னை வெளிப்படுத்துகிறானா, எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படலான கர்த்தர் என்னை வெளிப்படுத்திருக்கிறார். ஒரு விக்கிரகத்தை தொழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் 2 நாளைக்கு முன்னால நான் ஒரு வழியா போனப்ப ஒரு விக்கிரகத்தை ஒரு பெரிய ஜோடிச்சு அங்கே ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். போகும்போது நான் நினைச்சேன், ஒருவேளை ஆண்டவர் என்னை ரட்சிக்கலைன்னா நானும் இப்படித்தான் ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்பாக நான் தொழுது கொண்டேன், அதை போய் எல்லா காரியங்களிலும் செய்து கொண்டேன், அதுக்கு முன்பாக தாழ பணிந்தேன், அதுக்கு முன்பாக எல்லாம் செய்த அவிதமான ஒரு மனிதனுடைய இருண்டு போன இருதயத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறான்னா அது தேவன் தான். இந்த பொல்லாத இருதயத்தில் கர்த்தரை குறித்த அறிவு தானா உருவாகும். ஏன்னா அவன் அக்கிரமங்களினாலும் பாவம் செத்து போயிட்டான். எபேசியர் சொல்லுதா, கர்த்தர் தான் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆகவே ஒரு மனிதனை ரட்சிக்கிறார்னா அதுவும் அவருடைய மகிமைக்கு தான். இப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆண்டவர் மாத்தினார்னா அவருடைய மகிமைக்கு தான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பவன் ஒரு காலம் வைக்கப்பட முடியாது. தெய்வகுமாரனாகி அவரை தம்மைத்தான் தாழ்த்தினார். கிருபைதான் உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திருந்தார். இதுவும் அவருடைய உன்னத ஞானம் தான். ஒரு பாவியை நேசிக்கிறதுக்கு ஏன் தேவன் இவ்வளவு நேசிக்கணும்? அது உள்ள மனுஷனால் விளங்கி கொள்ள முடியல. நானே சமையல் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை நேசித்து எனக்கு இந்த கிருபை கொடுக்கணும்? என்னில் என்ன நன்மை? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து இவன் நல்லவனா வாழ்வான்னு ரட்சிக்கிற, அல்லது ஒருவேளை என்னை நான் தெரிந்து கொண்டா அவனுடைய பிற்காலத்தில் எனக்குன்னு அவன் வல்லமையான காரியங்கள் செய்வான தேவன் தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நிபந்தனை என்று தான் தெரிந்து கொள்கிறார். அவர் தம்முடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி வாழ்கிறார்? உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கா? இல்லை, உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு வாழ்ந்து தேவனுக்கு ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கையை பாதுகாப்பு. ஒரு காலம் அதில் தொடர்ந்து போகாத தேவனுடைய கருத்து தேவனுக்கு சித்தத்துக்கு நீ ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். You will never regret. You will glory in God. தேவனிடத்தில் சந்தோஷமா அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக. தேவன் தெரிந்து கொள்வதை முடிவு. ஏன்னா யாரை முன்பு அவர் அழைக்கிறார், நீதிமானாக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். முடிவும் வாழ்க்கை அதான் நீதிமானின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையான வாழ்க்கை முடியும். கடைசி மூச்சு விடுகிற நேரத்தில் மிக மகிமையான, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவ்வளோ இவ்வளோ கேட்குறோம், பேப்பரில் பார்க்கணும், புகழ் வாய்ந்த சினிமா நடிகைகள், புகழ் வாய்ந்த பணம், படிப்பு, அவ்வளோதான் உலகத்தை கடந்து போகுது. நம்ம நித்தியம் சமயத்தில் பேப்பரில் பார்த்த 2 நாளைக்கு முன்னால் நல்ல புகழ்பெற்ற ஒரு தமிழ் நடிகை மரித்து போன அந்த ஆத்துமா இன்னைக்கு என்ன? அந்த ஆத்துமாவின் நிலை என்ன? அவள் சம்பாதித்த மற்ற காரியங்கள் என்ன? ஆத்துமா வெளியேறப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் கர்த்தருடைய கருத்தில் கண்களை முடிச்சனம் செய்யும். ஜெபிப்போம். எங்கள் கிருபை மிருகமுள்ள உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஞானம் அறிவு எவ்வளோ ஆழமானது. உடைய ஐஸ்வர்யம் அளவிடப்படாதது. சகலத்தையும் உமக்கென்று உம்முடைய ஞானத்தை கொண்டு உருவாக்கின நம்முடைய வல்லமை பெறுது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரே உமக்காய் உருவாக்கப்பட்ட ஒருவேளை உடைய வாழ்க்கையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத அழிவுக்கு எதுவாகப்படாலும் அதுவும் உடைய நாமத்தின் மகிமைக்கென்று தான் சொல்ல முடியும். அல்லது ஒரு பாவியை ரட்சித்து உன்னை நீதிமானாக்கி அவனை உன்னுடைய அருமையான கிருபையின்படியாய் வழிநடத்துகிறதால்
ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த விசிடியை ஒருவேளை பிற்காலங்களில் பார்க்கிற எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் இந்த சத்தியமாடைய வாழ்க்கையில் பேச முடியாது, உடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவிக்க முடியாது. ஆவியானவர் செயல்படுவார். கனம் துதி நம்பியாவற்றை மிகவும் செயல்படுவார். இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வல்லமையும் சமாதானமும் இப்பொழுதும்